ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா இன்னொரு 2-3 டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்தேன், அதாவது ப்ளவுஸ் சாரீ கிளாத்லேயே நீங்கள் கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுக்கணும், இதுக்கு நெக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சைடே கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி பக்கத்தில் கொடுத்துருவாங்க. இதை எப்படி நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்போவுமே லைனிங் கிளாத் தான் கட் பண்ணணும். லைனிங் கிளாத்தில் நீங்கள் கட் பண்ணி அதை ப்ளவுஸ் கிளாத்தில் கட் பண்ணுறப்போ மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக ப்ளவுஸ் 4 ஹோல்ட் பண்ணிக்கிறேன். நாலாக ஹோல்டு பண்ணிட்டேன். இது நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸு அப்படின்னா லைனிங் அதை கைக்கு மடிக்கிறதுக்கு 1 இன்ச் விடுவோம். இது லைனிங் கிளாத்து அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு 1/2 இன்ச் விட்டிங்கனாலே போதும். ½ இன்ச்சு தையலுக்கு விடுங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இது நம்ம ஷாப்பில் தைச்ச ப்ளவுஸ் தான். இந்த அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே அப்படியே அளவாக எடுத்துக்கலாம். இப்போ இவங்க ஆஃப் ஸ்லீவ் தான் சொல்லியிருக்காங்க, அரைக்கை தான். ஸோ நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பால்ஸ் இருந்தால் நீங்கள் கை உயரம் அவங்க எங்கே கொடுத்துருக்காங்களோ இதே அளவே வச்சுக்கோங்க. இங்கேருந்து எடுத்துக்காதீங்க. இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். வச்சுட்டு தையலுக்கு 1 மார்க்கு, அதுக்கு மேலே 1/2 இன்ச் ஷோல்டர் தையலுக்கு 1 மார்க்கு, அதாவது உயரம் கரெக்டான உயரம், அதுக்கு மேலே தையலுக்கு. அதுக்கப்புறம் இங்கே லூஸ் ஆம்கோல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. லூஸில் 1 மார்க் ஆம்கோல், அதுக்கு மேலே தையலுக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பேக் சைடு பார்த்துருப்பீங்க, நல்லா ரவுண்டு வளைச்சி எப்படி வருதுன்னு. அதை அப்படியே திருப்பிக்கோங்க. ஃப்ரண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டு நம்ம குடஞ்சதுனால கரெக்டாக வருது. இந்த மாதிரி வர்றப்ப ப்ளவுஸோட அந்த ஷேப் கரெக்டாக நிற்கும், சுருக்கே வராது. ப்ளவுஸ் பார்க்குறதுக்கே அந்த மாதிரி தூக்கி இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஆம்கோல் சுற்றளவு அந்த வளைவு போட்டுக்கலாம். நீங்கள் எப்பவும் போல் இந்த மாதிரி 1/2 இன்ச்சு பிரித்து ரவுண்டு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச்சு பிரித்து ரவுண்டு கொடுக்குறதுனால என்னோடய ஸ்டூடெண்ட்டே பண்ணுறேன் பெரிய தப்பு என்னென்னா, இந்த இடத்துல நல்ல ரவுண்ட் ஷேப் கொடுத்துறாங்க, இந்த இடத்துல சடனாக இப்படி குடையிறாங்க. அந்த மாதிரி சடனாக நீங்கள் குடையிறப்ப இங்கேயே குடஞ்சி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெண்டு குடையிறப்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி லைட் எஸ் ஷேப் கொடுங்க, ரொம்பலாம் வேண்டாம், லைட்டு. இதுதான் கரெக்டு. இப்போ இதில் நீங்கள் குடஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இங்கேயே கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இங்கே குடையிறப்ப என்னாகும், ப்ளவுஸ் ரொம்ப டைட்டாக போயிடும். இப்போ இதுக்கு அந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிளாத்துக்கு நம்ம விட்டுறலாம். நான் லைனிங் துணி கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ண மாட்டேன், இதை இப்படியே விட்டுருவேன். இப்போ லைனிங் கிளாத் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் இதை எக்ஸ்ட்ரா கிளாத்தை விடுறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போது ப்ளவுஸோட அளவு சென்டர் பாயிண்டில் 1 மார்க்கு, ஆம்கோல் சுற்றளவுக்கு 1 மார்க்கு, ஸ்லீவோட ஓப்பனுக்கு 1 மார்க்கு. இந்த மார்க்கெல்லாம் கம்பல்சரி போடுங்க. ஏன்னா இப்படி போட்டு நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கடுத்து கை குடஞ்சிக்கலாம். அதாவது சென்டர் மார்க்லேருந்து கொஞ்சம் தள்ளி, இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இங்கே எஸ் ஷேப் வளைவு கொடுங்க. இந்த ஸ்லீவ் கட் பண்ணுறதுலாம் என்னடா எல்லா வீடியோஸ்லேயும் ஒரே மாதிரியே சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க.
நம்ம வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றி மாற்றி சொல்லி பொய் சொல்லி இதை இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணால் தப்பாக வரும், இப்படி பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்னு எனக்கு வந்து சொல்ல தெரியல. எது வந்து உண்மையோ அதை தான் நான் கரெக்டாக சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரே அளவாகவே நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாங்க. கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்கள். மாற்றி மாற்றி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஸோ வந்து நீங்கள் அந்த உயரம் வந்து மார்க் பண்ணுறது, ஸ்லீவ் வந்து குடையிறது, இது எல்லாமே எப்போவுமே ஒரே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஒரே மாதிரினா இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இதில் பண்ணுற மாதிரியே சொல்லலை. அளவுகள் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். 1 இன்ச் நீங்கள் வந்து இதிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 இன்ச் கம்பல்சரி கரெக்டாக வைங்க. இல்லை சில பேர் இங்கே மார்க் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்கன்னா இது ஏற்றி இறக்கி வரும். அது ஏன் அவங்க அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் அதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நோட் பண்ணி பாருங்கள். அளவுகள் ப்ராப்பராக ஸ்லீவ் கட் பண்ணுறது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் குடையிறப்ப வந்து எஸ் ஷேப் இந்த கரெக்டாக அந்த வளைவு ஷேப் இருந்தால் தான் உங்களோட கையில் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக உட்காரும். ஸ்லீவ் வந்து சுருக்கு துணி இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும். ஓகே, பேக் பீஸ் போயிடலாம். இந்த லைனிங் வந்து ரொம்ப நல்ல அகலமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் லைனிங் இப்போ அகலமாக கிடைக்கிறதில்ல. இப்போ அளவு ப்ளவுஸ் அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பட்டிக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிளாத் விட்டுடலாம். பட்டி போடுறதுக்கு இந்த ப்ளவுஸில் இவங்க வந்து இடுப்பு இறக்கம் இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. நீங்கள் அந்த மாதிரி இடுப்பு இறக்கம் கை இறக்கம் சொன்னாங்கன்னா பட்டிக்கு விடுறீங்கல்ல அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் கிளாத்து இறக்கத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் அளவு ப்ளவுஸ் வைங்க. ஏன்னா அளவெடுத்து மார்க் பண்ணுறவங்க அந்த அளவுலேயே நீங்கள் சேர்த்துருவீங்க. இப்போ 14 இன்ச்சு உயரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1 இன்ச்சு இறக்க சொல்கிறாங்க அப்படின்னா 15 வச்சுருவீங்க. பட் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறப்ப இந்த உயரத்தை விட்டுட்டு அதுக்கு மேலே இருந்து உங்கள் அளவு ப்ளவுஸ் வைங்க. இப்போ இவங்க அளவு எதுவும் ஆல்ட்ரு பண்ண சொல்லலை. ஸோ நான் அப்படியே வச்சுக்கிறேன். பட்டியிலேருந்து அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்படியே வச்சு இந்த ஷோல்டரை வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து இப்படி வைங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி எடுத்து நேராக வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். நான் வந்து கழுத்து உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கழுத்தோட அகலம் வந்து 1/4 இன்ச்சு முன்னாடி தள்ளி, ஏன்னா நம்ம தச்சு முடிக்கிறப்ப இது அகலம் கரெக்டாக வந்துடும். அதனால் 1/4 இன்ச்சு எப்போவுமே முன்னாடி தள்ளி தான் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் மேலே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி தையலுக்கு. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் கரெக்டாக இழுத்து வச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கு, இதிலேருந்து ஒரு 1 to 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு ஒரு மார்க்கு. இது இப்படி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கழுத்தோட உயரத்தில் ஒரு மார்க்கு கோடு போட்டுக்கோங்க. பாடி உயரம், அதுக்கப்புறம் பாடி சுற்றளவுக்கு. அதுக்கப்புறம் இங்கே கழுத்தோட அகலத்துக்கு ஒரு பாக்ஸ். இப்போ இதில் வந்து ஒரு டவுட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு, இது சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த டிசைன் நெக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிசைன் நெக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கழுத்து அகலம் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருவாங்க. கழுத்து அகலம் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துட்டாங்கன்னா என்னாகும் அப்படின்னா நம்ம இப்போ கட் பண்ணி மார்க் பண்ணுறது கழுத்து அகலம் கம்மியாக இருக்கும். அதாவது இப்போ நான் இவங்களுக்கு 2.25 வைக்கிறேன் அப்படின்னு வைங்களேன், 5.5 வரும். இப்போ இதில் எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. ஓகேவா? அப்படி அந்த மாதிரி வர்றப்ப கழுத்து அகலமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம நெக்கு கட் பண்ணவே கூடாது. நெக்கை கட் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். இந்த அப்படியே விட்ட பேக்கை வந்து இது மேலே எடுத்து வச்சு தான் தைக்கணும். அப்படி தைக்கிறப்ப இது கழுத்து அகலம் வரும். இது உங்களோட லைனிங் கிளாத்து நெக்கு இங்கே நிற்கும், இதோட நெக்கு இங்கே இருக்கும். அப்படி இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மேலே, அதாவது இதுக்குள்ளே ஒரு குட்டி டாட் பிடிச்சிக்கோங்க. இப்படி குட்டி டாட் பிடிச்சிட்டு இப்படி நீங்கள் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா கழுத்து அகலம் கம்மியாகும். ரொம்ப கீழே இறக்கி இங்கே வரைக்கும் டாட் பிடிக்காதுங்க. நமக்கு தேவை கழுத்து அகலம் தான் வந்து கம்மியாகணும். இங்கே ப்ராடாக இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே அகலமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் கொடுக்கும். இங்கே அகலமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிட்டிங்கன்னு வைங்க. இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிட்டிங்கன்னா கழுத்து அகலம் கம்மியாயிடும். நீங்கள் அதுக்கப்புறம் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்போவும் நம்ம நெக்கை வெட்டி தான் தைப்போம். அதுக்கப்புறம் தைக்கிறப்ப உங்களுக்கு கரெக்டாக வரும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷோல்டரோட அகலம் நம்ம எடுத்துக்கலாம்.
ஷோல்டரோட அகலம் வந்து 2.5 இன்ச் இருக்குது. நான் வந்து 3/4 இன்ச்சு சேர்த்துட்டு 3.25 வைக்கிறேன். ஏன்னா 2 சைடும் நம்ம கரெக்டாக 1/4 இன்ச்சு தான் பிடிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னா இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் இங்கேருந்து வச்சு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் இப்படி கூட மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் வரும், அப்படி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன அளவு இப்போ 1/4 இன்ச்சு தான் இங்கே ஷோல்டருக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச்சு கரெக்டாக பிடிக்கணும், தையலில் பிடிக்கணும். நீங்கள் 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1/2 இன்ச் பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா ஷோல்டர் கம்மியாகும். இல்லை 1/2 இன்ச்சு விட்டுட்டு 1/4 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா ஷோல்டர் பெருசாகும். இதெல்லாம் நீங்கள் என்ன கட் பண்ணுறீங்களோ அது கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ ஆம்கோல் உயரம் வந்து இங்கே வருது. இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது தையலுக்கு போகும் இல்லையா. இப்போ இங்கே இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு 1 இன்ச் பேக்குக்கு மார்க் பண்ணி ரவுண்டு கொடுத்துக்கலாம். நெக்கு வந்து கட் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போது இந்த சைடு வந்து நம்ம இங்கே அகலத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோம், அந்த பக்கம் நமக்கு தெரியாது. ஸோ குட்டியாக, ரொம்ப பெருசாக போடக்கூடாது, குட்டியாக ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பீஸ் எப்பவும் போல தான் ஸ்லீவ் வெட்டினா அந்த பார்ட் இருக்கு இல்லையா, அதில் தான் நமக்கு வந்து ஃபுல் கிராஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஷோல்டர் வந்து அங்கே வர மாதிரி போட்டுக்கோங்க, இப்படி போட்டுக்கோங்க. இப்போ பேக்கில் என்ன அளவு எடுத்தோமோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து கழுத்தோட அகலம் நம்ம ஒரு ஜக்கா போட்டோம் இல்லையா, அதில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பேக்கில் வந்து 1 இன்ச் வச்சு நம்ம ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணால் ஃப்ரண்ட்டில் வந்து எப்போவுமே 3/4 இன்ச்சு தான். 3/4 இன்ச் வச்சு ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நெக் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான பீஸ் வந்து கொக்கி பீஸ் தான். ஸோ கொக்கி பீஸை ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி வைக்கிறேன். நெக்கில் கரெக்டாக வச்சு இப்படி வைக்கிறப்போ நம்ம பேக் பீஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறது கரெக்டாக வரும். இதை எடுத்துகிட்டு நான் அப்படியே ரவுண்டு கொடுத்துக்கிறேன். இந்த ப்ளவுஸ்காரவங்க வந்து மீடியம் ஏஜ் அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல வந்து நல்லா குடஞ்சி ரவுண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஏஜ்டான பர்சன் அப்படின்னா, வயசானவங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒடுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஏஜ் ஆனவங்கன்னா நீங்கள் அளவாக, அதாவது குடஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் நல்லா, அதாவது காலேஜ் போகணுங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் நல்லா ஷோல்டரோட அகலத்தை கம்மி பண்ணி, ஷோல்டரோட அகலம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ 2 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சு இந்த அளவு ரெடி வந்தால் போதும். நீங்கள் கம்மி பண்ணி கொடுக்குறப்போ அவங்களுக்கு பார்க்கவே ஃபினிஷிங் ரொம்ப பிடிக்கும். நல்லா நெக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ப்ராடாக இருக்கும். அப்போ அவங்க விரும்பி போடுவாங்க. உங்களுக்கும் ஆர்டர்ஸ் நிறையா வரும். ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து அளவு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 4.25 வருது. 4.25 ப்ளஸ் ஒரு 1 இன்ச். ஃபஸ்ட்டு இதை நான் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம மறந்து கட் பண்ணிடுவோம் அதனால். அதுக்கப்புறம் சைடு பீஸ். சைடு பீஸ் 5.5 வருது. நான் 5.5 அப்படியே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ்
ஷோல்டருக்கு கீழே 1/2 இன்ச் இறக்கி வச்சு கிராஸ் வந்து எடுத்து வச்சு இதில் வந்து 1 இன்ச் கீழே. இப்போது இப்படி ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பிகினர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வி ஷேப் போடாதீங்க. வி ஷேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும். அந்த வி கிட்ட தான் இந்த டாட் பிடிக்கணுமா, இல்லை கொஞ்சம் தள்ளி பிடிச்சா ஷேப் அமையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் வருது. ஸோ நம்ம கம்பல்சரி அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இப்படி வி தான் போடணும்னு இல்லை. அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துக்கோங்க. தாராளமாக இதுவே ஃபிட்டிங் சூப்பராக வரும். சொல்லப்போனால் இதுதான் கரெக்டான வே. இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் 1 இன்ச் தையலுக்கு விட்டுட்டோம். சைடில் வந்து நான் எப்போவுமே தையலுக்கு விட மாட்டேன். அதை வந்து பட்டியில் வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். ஃப்ரண்ட்டில் சைடு முடிஞ்சது. ஃப்ரண்ட் பீஸு கிராஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு டாட்டுக்கு. முன் பீஸ் வந்து கழுத்து அகலம் மார்க் பண்ணியாச்சு. எல்லாமே முடிஞ்சது. ஸோ முன் பீஸை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் டாட் மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே டாட் மார்க் பண்ணுறதுக்கு எந்த இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பீஸும் இந்த பீஸும், அதாவது நெக்குக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையும் ஒன்றா வச்சு சென்டரில் ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க குட்டியாக. அதுக்கப்புறம் இந்த நம்ம பாக்ஸ் போட்டிருக்கீங்க இல்லையா, இதுக்கு நேராக அந்த கார்னரில் ஒரு ஜக்கா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு தான் ஜக்கா பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த கிராஸ்க்கு வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். ரெண்டரை வருது. நான் வந்து 2.25 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிராஸோட உயரம் அதுக்கப்புறம் இந்த கிராஸ் இதை வந்து அளவு எடுத்துக்கோங்க. 3 வருது. இது நம்ம 3.25 வச்சிடலாம். இவங்க கொஞ்சம் ஃபேட்டானவங்க தான், அதனால தான் உங்களுக்கு 3 வருது. நான் 3.25 வைக்கிறேன். ஃபேட்டானவங்களுக்கெல்லாம் கிராஸ் வந்து கொஞ்சம் சேர்த்து பிடிச்சா தான் கரெக்டாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1.25 இன்ச்சு, அதாவது இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும். 1.25 இன்ச்சு வைங்க, தாராளமாக வரும். 1.25. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 1.25. அதுக்கப்புறம் அந்த சென்டர் கிராஸோட உயரம் நம்ம செக் பண்ணிக்கலாம். சென்டர் கிராஸோட உயரம் வந்து 3 இருக்குது. நான் 3.25 வச்சுக்கிறேன். மெயினாக மறக்காமல் ஷோல்டரோட சென்டரில் ஒரு கோடு போட்டுங்க. ஏன்னா நீங்கள் தப்பே பண்ணாலும் இந்த கோடை வச்சு நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக வருது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கிராஸ் வந்து இதுக்கு நேராக தான் இருக்கணும். ஓகேவா? இதுக்கு அதாவது இந்த மாதிரி இப்படி மடித்து போட்டுக்கோங்க. இங்கே ஒரு கை, இங்கே அந்த டாட்டில் ஒரு கை வச்சு இப்படி மடித்து போட்டு இதில் வந்து அளவெடுத்து அதை மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுறப்ப கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது. இப்போ இதோட உயரத்தை நான் அளவெடுத்துக்கிறேன். உயரம் வந்து 4.25 வருது. நான் 4.5 வச்சுக்கிறேன். தையலுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்து 4.5 வச்சுக்கிறேன். இங்கே ஒரு மார்க். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி வருது. இப்போ இதில் கோடு போட்டுக்கலாம்.
நீங்கள் இது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி கூட வச்சுக்கலாம். மேலே ஏற்றி வைக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா கிராஸ் ரொம்ப ஷார்ப்பாக வராமல் கரெக்டாக அக்கு ஷேப்பு வரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் பர்ஃபெக்டான கிராஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த மார்க்கை வந்து நம்ம செக்காக போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதே அளவு தான் பின்னாடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஊசி வச்சு குத்தி மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்லீவ்லேயே அப்படியே எடுத்து அந்த இடத்துல கரெக்டாக வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பி இங்கே கரெக்டாக வருது பாருங்கள். அவ்வளோதான், கிராஸ் மார்க் பண்ணியாச்சு. பர்ஃபெக்டான கிராஸ் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறத தான் நீங்கள் மார்க் பண்ணணுமான்னு இல்லை. அக்கு ஷேப் வச்சு இந்த அளவுகள் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, அதாவது மீடியம் சைஸுக்கு 2 to 2.25, 2.25, இதை விட ஸ்மால் சைஸுக்கு 2 இன்ச்சு இந்த கிராஸு, கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னு வரப்போ 2.25, இது அதே மாதிரி தான் 3, 3.25, 3.5 இல்லை 4, இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான் டிஃப்ரென்ஸ் வரும். அதே மாதிரி தான் இந்த சென்டர் கிராஸும் ரொம்ப ஸ்மால் சைஸுக்கு 1 இன்ச் 1 இன்ச் 2 இன்ச் பிடிங்க, மீடியம் சைஸுக்கு 2.5 பிடிங்க, ரொம்ப தடிச்சவங்க இன்னும் 42 இன்ச்சு அப்படிங்கிறப்ப 3 பிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி சைஸுகள் தகுந்த மாதிரி நீங்கள் 1/4 இன்ச் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் கிராஸ். ஓகே, அதுக்கடுத்து நம்ம பட்டி பீஸ் போயிடலாம். ரெண்டு பட்டியும் நீங்கள் வந்து சமமாக எடுத்து வச்சு மடிச்சுக்கோங்க. அதில் எது பெருசோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து இந்த பட்டன் பீஸ் சைடு தான் பெருசாக வரும். ஸோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பட்டியை வச்சு மேலே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு, 1/4 இன்ச்சுங்கிறது 1/2 இன்ச்சு கூட விட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் விடுறது வந்து பிரச்சனை இல்லை. அந்த விடுறது அப்படியே கரெக்டாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி பிடிக்கணும், தையல் போடணும். இல்லைன்னா ரொம்ப பெருசாக போயிடும். தையலுக்கு விட்டேன். அதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட்டில் நான் தையலுக்கு விடலை இல்லையா, அதனால் இந்த மார்க்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு அந்த ஃப்ரண்ட் பீஸ் முன் பீஸுக்கு வந்து இங்கே நான் தையலுக்கு விடலை. ஸோ அந்த இதை வந்து இங்கே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அது நம்ம சேர்த்து பிடிக்கிறப்ப கம்மியாகும். பட்டியில் வந்து இந்த இடத்துல பெண்டு இல்லைனாலும் நீங்கள் கம்பல்சரி பெண்டு கொடுத்துருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெண்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷேப் வந்து கரெக்டாக அமையும். இப்போ இந்த சைடு தான் ஃப்ரண்ட்டில் வரணும்னு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இது வந்து பேக் பீஸ், அதாவது வெளிப்பக்கம், இது வெளிப்பக்கம், இது வெளிப்பக்கம், இது வெளிப்பக்கம். இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் தச்சு முடிக்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் பிரித்து தைக்காமல் வரும். இது வெளிப்பக்கம், இது வெளிப்பக்கம். ஓகே, நம்ம இப்போ லைனிங் கிளாத்தை கட் பண்ணலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதை தான் நம்ம இப்போ அளவு ப்ளவுஸ் போட்டு கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக ஜாயிண்டே எதுவுமே இல்லாதது, அதை வந்து நீங்கள் saree மறைக்கிற பக்கம் இல்லாமல் இன்னொரு பக்கம் வருதுல்ல வலது கை பக்கம், அந்த சைடு நீங்கள் வந்து ஜாயிண்டே இல்லாத கையை இந்த சைடு கொடுத்துருங்க. ஜாயிண்ட் வர்ற கை வந்து saree மறைக்கிற பக்கம் போகிற மாதிரி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜாயிண்ட் போட்டாலுமே உள் பக்கம் தானே போகுது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எடுத்துப்பாங்க. மேக்ஸிமம் ஜாயிண்ட் வந்து ஸ்லீவ் வந்து இந்த பூவையும் இப்படி மடிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, அடியில் வந்து இந்த பூ வந்து இந்த சென்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த ஒரு ப்ளவுஸ் இந்த ஒரு சைடு வந்து அதிகமாக ஜாயிண்ட் வராது. இந்த பக்கம் மட்டும்தான் ஒரு 1/2 இன்ச் to 1 இன்ச்சுக்கு ஜாயிண்ட் வரும். பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாயிண்ட் வரும். இந்த 2 சைடுமே ஜாயிண்ட் வரும். அதை வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் கைக்கு கொடுத்துருங்க. ரைட் சைடு கைக்கு வந்து எப்போவுமே ஜாயிண்ட் இல்லாமல் கொடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். நான் இப்படி 4ஆக மடிச்சிருக்கேன்.
ஸ்லீவ் வந்து நமக்கு அதில் கொடுத்துருக்க டிசைன் அப்படியே பர்ஃபெக்டாக வேணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுத்து தான் எடுத்தாகணும். ஜாயிண்ட் போடாமலாம் எடுக்க முடியாது. நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஜாயிண்ட் போடுறதுக்கெலாம் யோசிக்கவே கூடாது. கண்ணை மூடிட்டு போடணும். நீங்கள் பிகினராக இருந்தால் தான் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பழகிடும். அதுவே செட் ஆயிடும். இதை ஏன் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் அப் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஜாயிண்ட் வருது அப்படின்னு. கம்பல்சரி நீங்கள் ஜாயிண்ட் பண்ணுற மெத்தட்லாம் நான் அடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஜாயிண்ட்டே தெரியாத மாதிரி நம்ம கையிலே மூட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஜாயிண்ட் கொடுங்க. ரொம்ப பிரியாமல் ஈஸியாக வரும். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டை இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இது வந்து சென்டரில் வரணும். அதனால் அதை சென்டர் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுக்குறது வந்து ஒரு சைடு இழுத்த மாதிரி தான் போகும். ஏன்னா அது எம்ப்ராய்டரி வந்து இழுத்துட்டு போயிருக்கும். அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி தான் தைக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வச்சுருக்கேன். நம்மளோட கழுத்து அகலம் இங்கே இருக்குது, அவங்க கொடுத்துருக்க அகலம் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நமக்கு வெளியே தள்ளி போகும் நெக்கு. நீங்கள் ஒரு குட்டி டாட் இதில் பிடிச்சிட்டு நீங்கள் தைக்கிறப்ப கரெக்டாக வரும் ஷேப்பு. கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா சிலது வந்து நம்மளோட கழுத்து அகலம் வந்து இங்கே இருக்கும், ஷோல்டர் மேலே ஏற்றிருக்கும். அப்படியெல்லாம் வைக்காதீங்க. இந்த ஜாயிண்ட்டு கிட்ட, அதாவது இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இதுக்கிட்ட வந்து கழுத்து அகலம் அந்த இறக்கம் வர மாதிரி வைங்க. மேலே வந்து ஏற்றி இறக்கி, இல்லை இது கட்டானாலும் சரி, இது கீழே இறங்கி வந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். இது கரெக்டாக இருக்குது. நான் அதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸு இதில் தாராளமாக கட் பண்ணிக்கலாம். நிறையவே இருக்குது. ஃபுல் கிராஸ் தான் போடணும். இந்த மாதிரி கிராஸாக போட்டுட்டு இங்கே வந்து பட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி போட்டால் கரெக்டாக வருது பாருங்கள். இந்த மாதிரி போட்டு பாருங்கள், ஜாயிண்ட் எதுக்கு வராமல் எடுங்க. இப்போ கரெக்டாக வருது. இதை நான் கட் பண்ணிக்கிறேன். கம்பல்சரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து கிராஸில் தான் இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது. அதே மாதிரி லைனிங் விட வந்து சாரீ கிளாத்து ஒரு 1/2 இன்ச்சு to 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். ஒட்டி கட் பண்ணக்கூடாது. ரெண்டையும் ஒரே அளவு கட் பண்ணக்கூடாது. நான் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன் பாருங்கள். இதெல்லாமே நமக்கு மிச்ச கிளாத்து தான். இதெல்லாம் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ்க்கு, பட்டி பீஸ்க்கு, அதாவது கொக்கி பட்டன் பீஸ்க்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் கொக்கி பட்டன் பீஸ்க்கு, அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ்க்கெலாம் நீங்கள் லைனிங்கே யூஸ் பண்ணுங்கள். அதான் நல்லா க்ரிப்பு கிடைக்கும். உங்களுக்கு மடக்கிறதுக்கும் ஃபினிஷிங் நல்லா ஈஸியாக வரும். இந்த மாதிரி கிளாத்து, சாரீ கிளாத்தெல்லாம் நீங்கள் வந்து பட்டன் பீஸ், கொக்கி பீஸ் கொடுத்தீங்கன்னா அது ஃபினிஷிங் நீட்டாகவே வராது. அதே மாதிரி நம்ம மாட்டி மாட்டி கழட்டுறப்ப சீக்கிரம் அது விட்டுரும். இது லைனிங் கிளாத் நீங்கள் சேம் இதே லைனிங் கிளாத்து கொடுக்குறப்போ பர்ஃபெக்டாக வரும். நாங்கள் எப்போவுமே எங்கள் ஷாப்பில் அப்படி தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், கொக்கி பட்டன் பீஸ்க்கு எப்போவுமே லைனிங் கிளாத்து தான் கொடுப்போம். பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து ஃபிட்டிங் அமையும், ஏற்றி இறக்கி வராது. அதே மாதிரி தான் கிராஸ் பீஸ்க்கும் இதை அடித்து திருப்பியிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். கிராஸ் பீஸ்க்கும் வந்து நீங்கள் இதில் பாருங்கள், கிராஸ் பீஸ்க்கும் லைனிங் கிளாத்தே கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. டேக் கேர். பை பாய்.